வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2025 அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி திங்கட்கிழமை வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு: அந்தமானுக்கு தெற்கு பகுதியில் நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சற்று மேற்கே நகர்ந்து நேற்றே மோந்தா புயலாக வலுப்பெற்றது. இன்று அக்டோபர் 27ஆம் தேதி அந்தமானுக்கு மேற்கு பகுதி, மத்திய மேற்கு வங்கக்கடல் தெற்கு பகுதியும் தென்மேற்கு வங்கக்கடல் வடக்கு பகுதியும் நிலை கொண்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை சுமார் 490 கிலோமீட்டர் தொலைவிலும் தென்கிழக்கில், அதேவழியில் புதுச்சேரிக்கு வடகிழக்கில் 525 கிலோமீட்டர் தொலைவிலும், அதேவழியில் நாகப்பட்டினத்துக்கு வட கிழக்கிலும் 540 கிலோமீட்டர் தொலைவிலும் மையம் கொண்டுள்ளது மோந்தா புயல். இதுவரை மேற்கு நோக்கி பயணித்த மோந்தா புயல் இன்னும் வரக்கூடிய மணி நேரங்களில் வட மேற்காக பயணிக்கும். இந்த மோந்தா புயல் நாளை அதிகாலைக்குள் தீவிர புயலாக வலுப்பெற்று வட மேற்காக பயணிக்கும் பொழுது சென்னைக்கு சுமார் 330 கிலோமீட்டர் தொலைவில் மிக நெருக்கமாக வந்து விலகிச் செல்லும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மோந்தா புயல் நாளை அக்டோபர் 28ஆம் தேதி மாலைக்கு பிறகு ஆந்திராவில் காக்கிநாடா விசாகப்பட்டினம் இடையே கரையை கடக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மெல்ல கரையை கடக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மாலை கரையை கடக்க துவங்கும். இரவு முழுவதும் மெல்ல கரையை கடக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக ஆந்திராவில் பெரும்பாலும் விசாகப்பட்டினம் தெற்கு பகுதி பாதிக்கும் மழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் தெலுங்கானா, மேலும் மத்திய பிரதேசம் தெற்கு பகுதி, மத்திய பிரதேசம் கிழக்கு பகுதி, உத்தரப்பிரதேசம், சத்தீஸ்கர், பீகார் இந்த மாநிலங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல மழைப்பொழிவை கொடுக்க இருக்கிறது. வட மேற்காக பயணித்து கரையை கடந்த பிறகு மீண்டும் வடக்கு நோக்கி இமயமலை நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மோந்தா புயல் செல்லும் இடமெல்லாம் ஒரு நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மோந்தா புயலால் தமிழகத்துக்கு பெரிய அளவில் பாதிக்கும் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. இன்று ஒரு நாள் மட்டும் டெல்டா மாவட்டங்கள், சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மழை கிடைத்தாலும் நாளையும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை கொடுத்து மோந்தா புயல் விலகிச் செல்லும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று தமிழகத்தை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் கடலோர மாவட்டங்கள் நாகப்பட்டினம், திருவாரூர், மேலும் தஞ்சாவூர், மயிலாடுதுறை இந்த இடங்களுக்கு கனமழையாக கிடைத்தாலும் காலை 10 மணிக்கு பிறகு மழை விலக வாய்ப்புள்ளது. அதே வேளையில் புதுச்சேரி, மேலும் கள்ளக்குறிச்சி இந்த இடங்களுக்கெல்லாம் புதுச்சேரி, கடலூர், திருவண்ணாமலை இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான மிதமான மழை கிடைத்தாலும் காலை 10 மணிக்கு பிறகு மழை விலக வாய்ப்புள்ளது. சென்னைக்கு மட்டுமே தொடர் மழையாக இன்று கிடைக்க வாய்ப்புள்ளது. சென்னை, திருவள்ளூர், மேலும் ராணிப்பேட்டை இந்த இடங்களுக்கு மட்டுமே இன்று மிக கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. விட்டு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது சென்னையை பொறுத்தவரை. அதே வேளையில் இன்று மதிய நேரங்களில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைகள் கனமழையாகவும், மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை இன்று மேற்கு பகுதி கனமழையாகவும், கிழக்கு பகுதி லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்திலும் இன்று லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளை தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை தென்காசி மாவட்டத்திலும் இன்று கணவாய் பகுதிகளில் உள்பகுதியிலும் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளையில் கணவாய் பகுதிகளில் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும். தென்காசி கணவாய் பகுதி, மேலும் ஆரால்வாய் மொழி கணவாய் பகுதி, மேலும் பொள்ளாச்சி கணவாய் பகுதிகளுக்கெல்லாம் காற்றின் வேகம் சற்று அதிகரித்தே காணப்படும். அதே வேளையில் வால்பாறைக்கு இன்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சிக்கு எப்போது வேண்டாலும் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. உள்பகுதிக்கும் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் மேற்கு தொடர்ச்சி மலைகள் கனமழையாகவும், அதே வேளையில் நீலகிரிக்கு இன்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் கிழக்கு பகுதி திருப்பூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த இடங்களுக்கெல்லாம் மதியம் மாலை நேரங்களில் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளை தென் மாவட்டங்கள் உள்பகுதியை பொறுத்தவரை பெரும்பாலும் மதுரை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை இந்த மாவட்டங்களில் அங்கங்கே ஒரு சில இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மாலை இரவு நேரங்களில். மேலும் டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை டெல்டா மாவட்டங்களில் அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நாகப்பட்டினம், திருவாரூர்,
மேலும் தஞ்சாவூர், மயிலாடுதுறை இந்த இடங்களுக்கு அதிகாலை நேரங்களில் மழை கிடைத்தாலும் காலை 10 மணிக்கு பிறகு மழை விலக வாய்ப்புள்ளது. அதே வேளையில் கடலூர், புதுச்சேரி, திருவண்ணாமலை இந்த இடங்களுக்கு காலை 10 மணி வரை லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. காலை 10 மணிக்கு பிறகு மேகமூட்டம் மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது. மேலும் சென்னை, திருவள்ளூர், மேலும் ராணிப்பேட்டை இந்த இடங்களுக்கு மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் விழுப்புரம், செங்கல்பட்டு இந்த இடங்களுக்கு இன்று கனமழையாக தொடர வாய்ப்புள்ளது. இன்று பெரும்பாலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மட்டுமே தொடர் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மிக கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் மேற்கு தொடர்ச்சி மலைகள் கனமழையாகவும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு மிதமான மழையாகவும் தென் மாவட்டங்கள் உள்பகுதி அங்கே ஒரு சில இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி திங்கட்கிழமை. நாளை அக்டோபர் 28ஆம் தேதி அதிகாலையில் மோந்தா புயல் சற்று தீவிர புயலாக நிலை கொண்டிருக்கும். அதே வழியில் சென்னைக்கு சற்று மிக நெருக்கமாக அதிகபட்சம் 330 கிலோமீட்டர் தொலைவில் வட கிழக்கில் நிலை கொண்டிருக்கும். மேலும் நாளை சென்னைக்கு மட்டுமே தொடர்ந்து விட்டு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை இந்த இடங்களுக்கு மட்டுமே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மற்ற மாவட்டங்களை பொறுத்தவரை டெல்டா மாவட்டங்கள், மேலும் மத்திய உள் மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் உள்பகுதி அங்கங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மாலை இரவு நேரங்களில் மட்டுமே தொடர் மழை என்பது சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மட்டுமே தொடர் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. கனமழையாக விட்டு லேசான மழை, மிதமான மழை, கனமழை என்று மாறி அமைந்து கொண்டிருக்கும். ஆனால் டெல்டா மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் உள்பகுதியெல்லாம் மாலை இரவு நேரங்களில் மட்டுமே ஆங்கங்கே கனமழையாக கிடைக்கும். ஒரு சில இடங்களில் லேசான மிதமான மழையும் கிடைக்கும். அதே வழியில் மேற்கு தொடர்ச்சி மலைகள் ஆங்கங்கே கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு லேசான மிதமான மழையாக சாரல் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை அக்டோபர் 28ஆம் தேதியை பொறுத்தவரை அக்டோபர் 28ஆம் தேதி மாலை நேரங்களில் கரையை கடக்க துவங்கும். ஆந்திராவில் விசாகப்பட்டினத்துக்கும் காக்கிநாடாக்கும் இடைப்பட்ட இடத்தில் கரையை கடக்க துவங்கும். அக்டோபர் 29ஆம் தேதி அதிகாலைக்குள் முழுமையாக கரை கடந்து வடமேற்காக பயணிக்கும். தமிழகத்தை பொறுத்தவரை பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. அக்டோபர் 29ஆம் தேதியை பொறுத்தவரை உள் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டுமே ஆங்கங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைகள் கனமழையாக கிடைத்தாலும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு லேசான மிதமான மழையாக சாரல் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளை உள் மாவட்டங்களுக்கும் அங்கங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஒரு சில இடங்களில் லேசான மிதமான மழை, ஒரு சில இடங்களில் கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது. அக்டோபர் 29ஆம் தேதியை பொறுத்தவரை அக்டோபர் 30ஆம் தேதியை பொறுத்தவரை நிகழ்வு சத்தீஸ்கரை தாண்டி ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வடக்கு நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கும் என்பதால் காற்று திசை மாறி இருக்கும். அதாவது குமரிக்கடல் காற்று நேரடியாகவே வடக்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. ஓரிரு இடங்களில் மட்டுமே 30ஆம் தேதி மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதுவும் கடலோரங்களில் ஒரு சில இடங்களிலும் உள்பகுதி ஒரு சில இடங்களிலும் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் அக்டோபர் 31ஆம் தேதியும் கடலோரங்களில் ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் நவம்பர் 1ஆம் தேதியை பொறுத்தவரை தென்மேற்கு வங்கக்கடலில் வளிமண்டல சுழற்சி உருவானாலும் தமிழகத்தில் மழை கொடுக்க பெரிய அளவில் மழை கொடுக்க வாய்ப்பில்லை. கடல் ஓரங்களில் மட்டுமே ஒரு சில இடங்களில் மழை கொடுக்கும். நவம்பர் 2ஆம் தேதியும் கடல் ஓரங்களில் ஒரு சில இடங்களில் மழை கொடுத்தாலும் உள் மாவட்டங்களுக்கு பெரிய அளவில் மழை கொடுக்க வாய்ப்பில்லை. தென்சீன கடலில் ஒரு தீவிர புயல் நிலை கொண்டிருக்கும் என்பதால் கிழக்கு காற்றை தன் வசம் கட்டுப்பாட்டில் வைத்து கொண்டிருக்கும் என்பதால் தமிழகத்திற்கு குளிர மட்டுமே கிடைக்கும் என்பதால் பெரிய அளவில் தமிழகத்தில் மழைக்கு வாய்ப்பு இல்லை. நவம்பர் 1, 2 தேதியில் கடல் ஓரங்களில் மட்டுமே ஒரு சில இடங்களில் மழை கிடைத்தாலும் நவம்பர் 3, 4, 5 தேதியில் தமிழகத்தில் பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. நவம்பர் 6ஆம் தேதி படிப்படியாக வளிமண்டல சுழற்சி தமிழகம் ஊடாக லட்சத்தீவை நோக்கி பயணிக்கும் என்பதால் தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள், மேலும் தென் மாவட்டங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மத்திய மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு கூடுதலாகவும் தென் மாவட்டங்களுக்கு சற்று பரப்பில் குறைந்த இடங்கள் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நவம்பர் 6ஆம் தேதி. நவம்பர் 7ஆம் தேதி தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை, மேலும் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள் என்று கூடுதலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. கிழக்கு காற்றை படிப்படியாக ஈர்க்கும் என்பதால் லட்சத்தீவில் நிலை கொண்டு கிழக்கு காற்றை ஈர்க்கும் என்பதால் தமிழகத்தில் படிப்படியாக மழைப்பொழிவு அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் அந்தமான் கடற்பகுதிக்கும் ஒரு காற்று சுழற்சி நிலை கொண்டிருக்கும். அந்த நிகழ்வும் தெற்கே முன்னேறி வரும் என்பதால் நவம்பர் 6ஆம் தேதிக்கு பிறகு தமிழகத்தில் படிப்படியாக மழைப்பொழிவு அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தென்சீன கடலில் இருக்கும் தீவிர புயல் கரையை கடந்து செயலிழந்த பிறகு மீண்டும் தமிழகத்தில் படிப்படியாக மழை அதிகரிக்கும். தென்கிழக்கு காற்று மேலும் வடகிழக்கு காற்று படிப்படியாக அதிகரிக்கும் என்பதால் தமிழகத்தில் அக்டோபர்
நவம்பர் 6ஆம் தேதியிலிருந்து படிப்படியாக மழைப்பொழிவு அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் சற்று அதிகரித்தே காணப்படும். மீனவர்களுக்கு மீன்பிடிக்க அச்சுறுத்தும் வகையில் காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது. அரபிக்கடலிலும் ஒரு தீவிர நிகழ்வு நிலை கொண்டிருக்கிறது. அந்த நிகழ்வு புயலானாலும் கரையை கடக்காமலே குஜராத் கடற்கரையோரம் நிலை கொண்டு படிப்படியாக செயலிழக்க வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக அரபிக்கடலிலும் காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. வங்கக்கடலில் மோந்தா புயல் நிலை கொண்டிருப்பதால் காற்றின் வேகம் வங்கக்கடல், மன்னார் வளைகுடா, குமரிக்கடலிலும் அதிகரித்து காணப்படும். மீனவர்களுக்கு மீன்பிடிக்க அச்சுறுத்தும் வகையில் காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது. மோந்தா புயல் நாளை அக்டோபர் 28ஆம் தேதி மாலைக்கு பிறகு கரையை கடக்க இருக்கிறது. இந்த நிகழ்வு கரையை கடந்து செயலிழந்த பிறகு வங்கக்கடலில் படிப்படியாக காற்றின் வேகம் குறைய வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் அக்டோபர் 30ஆம் தேதிக்கு பிறகு வங்கக்கடலில் காற்றின் வேகம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்தீர்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.